வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஜேபி. இனிமே என்னோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாடிங் அண்ட் ரீகலரிங் இந்த டாபிக்ஸ கவர் பண்ற வீடியோஸும் அப்லோட் பண்ண போறேன். ஸோ மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அந்த கேட்டகரில ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, அசாசின்ஸ் கிரீட் கேம். ஒரு ஃபேமஸான ஒரு வேற லெவலான ஒரு கேம ரீகலர் பண்ண போறோம். ஸோ ரீகலர்னா எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ற மாரி தான் கேம்ல ஃபுல்லாவே. ஸோ யார் வேணா, எப்படி வேணா இன்சர்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ரீகலர் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிறது. ஸோ உங்களுக்கு பிக்சர் தெரியுதா? கிராபிக்ஸ். ஸோ ஒரிஜினல் அசாசின் கிரீட் கேம் விளையாண்டவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னடா இந்த கேம் கிராபிக்ஸ் இவ்ளோ சூப்பரா இருக்குதுன்ட்டு. ஸோ இத எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், எல்லாருமே மறக்காம என்னோட டிஸ்கார்ட் சர்வர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ என்னோட டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, நான் என்னென்ன கேம்க்கு வந்து மாட்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்லேருந்து இருக்கிற மாட்ஸாவும் இருக்கலாம், இல்ல என்னோட ஓன் மாட்ஸாவும் இருக்கலாம். அது எல்லாமே நான் டிஸ்கார்ட்ல சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். செப்பரேட் கேட்டகரில. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப பார்க்க போற கேம்க்கும் நான் செப்பரேட் சேனல்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இத நீங்க மத்த கேம்க்கு நீங்க பார்க்கனாலுமே செக் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ணது எல்லாமே வந்து நான் பர்சனலா யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணது தான். ஸோ இப்ப நீங்க இந்த இது பார்த்தீங்கன்னா, GTA 4க்கான மாட்ஸ் இதுக்கான கேம் பிளேவும் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த கேம் பிளே வந்து மேல இருக்கிற ஐ பட்டன்லயும் குடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்க்கறதுனா போய் பாருங்க. ஒன்ஸ் நீங்க மாட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி தான் ரிஃப்ளெக்ஷனோட இருக்கும். அதுவும் இது வந்து லோ எண்ட் பிசிக்கு தான் சூப்பரா மாட் ஆகும். ஸோ அந்த மாரி தான் இது. ஏன்னா நான் வச்சுக்கிறது வந்து ஒரு GTX 1050 கார்டு தான். ஸோ மீடியம் எண்ட் பிசி. ஸோ அதுக்கேத்த மாரி தான் நான் மாட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து லோ எண்ட் பிசிலயும் தாராளமா எடுக்கும். இங்க இருக்க லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன மாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த மாட்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே டைரக்ட் லிங்க் தான். ஸோ நீங்க பிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா மாட்ஸுமே நான் பர்சனலா யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப நீங்க மோஸ்ட் வாண்டட் கேம் பார்த்தீங்கனாலுமே, பழைய பிளாக் எடிஷன் கேம் வந்து மாட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேம் இருக்கும். ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து அசாசின் கிரீட் கேம வந்து மாட் பண்ண போறோம். ஸோ மாட்ன்னு சொல்றத விட ரீகலர்ன்னு சொல்லலாம். ஏன்னா மாட்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் நான் சொல்லப் போறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா ரீகலரிங். ஸோ இந்த கேம இப்ப நம்ம ரீகலரிங் பண்றதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரீஷேட். ஸோ இந்த ரீஷேட் அப்ளிகேஷனோட லிங்க்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து அதோட அஃபிஷியல் சைட்க்கு வந்து டைரக்ட்டா மைக்ரேட் ஆகும். ஸோ ரீஷேடர் சாஃப்ட்வேர்னா ஒண்ணும் பெருசா இல்ல. இது வந்து என்னன்னா, ஒரு போஸ்ட் ப்ராசஸிங் இன்ஜெக்டர். அதாவது என்னன்னா, நீங்க கேம்ல இல்லாத ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளிய இருந்து நீங்க வந்து கேம்க்குள்ள இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து கேமுக்கு வந்து லுக் எல்லாமே வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, DirectX 9ல இருந்து 12 ஆல்சோ OpenGL அண்ட் Vulkan முதற்கொண்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ, நீங்க இத ஃப்ரீயா இருந்தீங்கன்னா படிச்சு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே, இந்த அப்ளிகேஷனோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சிரும். இது நீங்க டவுன்லோட் பண்ணா அப்புறம் ஒண்ணும் இல்ல. டவுன்லோட் பட்டன மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்து டவுன்லோட் ரீஷேட் காட்டும். ஸோ, இப்போ வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 5.1.0 இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள கரண்ட் அப்டேட்டட் வெர்ஷன். நம்ம இப்போ ரீகலர் பண்ண போறது பார்த்தீங்கன்னா, ஓல்டர் வெர்ஷன வச்சு தான் பண்ண போறோம். ஸோ, ஏன்னா, இப்ப நம்ம ரீகலர் பண்ண போறது வந்து ரொம்ப ரொம்ப பழைய கேம். அதாவது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேம். அப்படிங்கிறப்போ, அந்த கேம்ல இருக்கிற டெப்த் பஃபர்ஸ்லாம் வந்து புது வெர்ஷன்ல வந்து சப்போர்ட் ஆகல. ஏன்னா, புது வெர்ஷன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா இருக்கிற கேம்க்காக தான் பில்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்காக தான் நம்ம பழைய வெர்ஷன யூஸ் பண்ண போறோம். ஸோ, பழைய வெர்ஷன் லிங்க் நீங்க வேணும்னா, என்னுடைய ப்ரீசெட் ஃபைல பிக் பண்ணிக்கோங்க. ஸோ, அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து டைரக்ட்டா மெகா லிங்க்ல ஓப்பன் ஆகும். ஸோ, இந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 2.6 எம்பி தான். நீங்க பிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் டைரக்ட்டா. ஓகே. என்னோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ, நான் அத இப்ப ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்ப என்னோட ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து 2 இருக்கும். வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2. ஸோ, நீங்க 2மே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, வெர்ஷன் 1 வந்து ஆல்ரெடி நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுனது தான் வந்து வெர்ஷன் 1. வெர்ஷன் 2 வந்து இன்னும் கொஞ்சம் ட்விக் பண்ணியிருப்பேன். அது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம வெர்ஷன் 1 பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஃபைன். நான் முன்னாடியே சொன்ன மாரி ரீஷேட் வந்து பழைய செட்டப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ, அத தான் நான் இந்த ஃபைல் நீங்க ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நமக்கு முதல்ல தேவை என்னன்னா, நம்ம கேம்க்கான லொகேஷன். ஸோ, என்னோட கேம் லொகேஷன் வந்து Steamல இருக்கு. நான் அதுலருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ, இதான் என்னோட கேமோட லொகேஷன். இத காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுடைய ரீஷேட் அப்ளிகேஷன் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, ஆர் எல்ஸ் நீங்க அப்படியே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ, நான் டைரக்ட்டா அப்படியே ஓப்பன் பண்றேன். ஸோ, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு சின்ன விண்டோ வரும். இந்த விண்டோல என்ன கேட்குதுன்னா, செலக்ட் கேம் டூ இன்ஸ்டால் ஆர் அன்இன்ஸ்டால். ஸோ, நம்ம இப்ப எந்த கேமுக்கு நம்ம இந்த ரீஷேட வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ரீஷேட்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து ரீகலர் அந்த இதுதான்.
ஸோ ஓகே. நான் இப்ப அசாசின் கிரீட் கேம்க்கு தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஓப்பன் குடுத்துட்டு, அந்த லொகேஷன் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சனால அந்த லொகேஷன் இருக்குது. இல்லன்னா நீங்க லொகேஷன காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 EXE இருக்கு. DirectX 9, DirectX 10. அதான் வந்து DX9, DX10ன்னு குடுத்திருப்பாங்க. இதுக்கான கம்பேரிசன் வந்து நீங்க YouTubeல போட்டாலே உங்களுக்கு தெரியும். எதுக்கு இந்த கம்பேரிசன் குடுத்திருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம இப்ப வந்து ரீகலர் பண்ண போறது DirectX 10 வெர்ஷன் தான். ஸோ நான் DirectX 10 பிரஸ் பண்ணிட்டு ஓப்பன் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஒன்ஸ் இங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டரிங் API வந்து எதுன்னு கேட்குது. ஸோ நீங்க DirectX 10ங்கிறத கீழ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி குட்டி மெசேஜ் பாக்ஸ் பாப்பப் ஆகும். இதுல வந்து என்னன்னா, அதுக்கான ஷேடர்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். ஸோ நீங்க எஸ் குடுத்தீங்கன்னா, இது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இதிலேயே வந்துரும். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா கூட நீங்க எக்ஸ்ட்ரா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன வச்சு. ஓகே. ஒன்ஸ் இப்ப முடிஞ்சதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, சக்சீடுன்னு சொல்லிட்டு இங்க காட்டும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ரீஷேட் வந்து பெர்ஃபெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க கேமுக்கு. அடுத்தது இப்ப இந்த ப்ரீசெட் ஃபைல். இந்த ப்ரீசெட் ஃபைல நம்ம இப்ப இன்ஸ்டால் பண்ண போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம கேம்ல வந்து ஒரு செட்டிங்ஸ வைக்கணும். ஸோ அததான் இப்ப நான் சொல்லப் போறேன். ஓகே. இப்போ உங்களோட கேமுக்கான அந்த EXE ஓப்பன் பண்ணுங்க. நம்ம இப்ப வந்து ரீகலர் பண்ண போறது DirectX 10. அதுக்கு தான் நம்ம ரீஷேட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த அப்ளிகேஷன மட்டும் தான் ஓப்பன் குடுக்குறேன். ஓகே. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன்ல மேல நீங்க பார்த்தீங்கன்னா, ரீஷேட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பிரஸ் ஹோம் டூ ஸ்டார்ட் டியூட்டோரியல்னு கேட்கும். ரீஷேட் பட்டன்க்கு வந்து எனேபிள் பண்ணணும்னா, ஹோம் பட்டன பிரஸ் பண்ணணும். ஸோ பிரஸ் பண்ணீங்கன்னா, இதான் ரீஷேடு அப்ளிகேஷனுக்கான விண்டோ உங்க கேம்ல வரும். ஸோ மறுபடியும் ஹோம் அழுத்துனா குளோஸ் ஆயிரும். ஹோம் அழுத்துனா வரும். ஓகே. இப்ப நான் கன்டின்யூ குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டியூட்டோரியல் மாரி தான். ஃபினிஷ். ஓகே. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, எந்த எஃபெக்ட்ஸுமே செக்ல இருக்காது. ஸோ நம்ம அத இனிமே தான் பண்ண போறோம். ஸோ ஹோம்லருந்து வெளிய வந்துக்கிறேன். கட் சீன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சும்மா கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறப்போ கொஞ்சம் லெவல் ப்ளே பண்ணிட்டு, இந்த இத நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். Remember to reach out for ledges should you fall while climbing. ஓகே காய்ஸ். இப்ப நீங்க பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிலா வெர்ஷன். அதாவது ஒரிஜினல் கேம் வெர்ஷன் இப்படி தான் இருக்கும். கிராபிக்ஸ் எல்லாமே வித் லைட்டிங்கோட. ஸோ உங்களுக்கு இத பார்க்குறப்பவே தெரியும், இப்ப இருக்கிற கேம் கிராபிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி இது இல்ல. பட் இத நம்மளால இப்போ வந்து ரீகலர் பண்ணி டியூன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க கீபோர்ட்ல ஹோம் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஆக்சுவலா என்னன்னா, ரீஷேட் அப்ளிகேஷனுக்கான ஹாட் கீ. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட டாகிள் கீய வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டாகிள் கீ வந்து என்டு குடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கீ வேணுமோ நீங்க குடுத்துக்கலாம். டாகிள் கீனா ஒன்ஸ் நீங்க எஃபெக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, டிஸ்ப்ளே டெப்த் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன எனேபிள் பண்ண போறோம். ஸோ இந்த ஆப்ஷன் இங்க இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா, மேல நீங்க சர்ச்லயே போயிட்டு டிஸ்ப்ளே டெப்த் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணீங்கன்னா உங்க ஸ்க்ரீன் இந்த மாரி மாறும். ஸோ ஒண்ணும் பயப்பட வேணாம். இதுல கீழ பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே டெப்த்துக்கான எஃபெக்ட்ஸுக்கான எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டீஸும் கீழ காட்டும். அந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ ப்ராசஸர் டெஃபினிஷன்ல வந்து நீங்க வந்து இங்க 1ன்னு இருந்ததுன்னா 0 வச்சுக்கோங்க. ஏன்னா 3மே 0 வச்சுக்கோங்க. ஓகே. 0 ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இங்கேயுமே ரீஷேட் டெப்த் இன்புட் இஸ் ரிவர்ஸ்ட் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு இருக்கும். அதே நீங்க செலக்ட் பண்ணி 0ன்னு மாத்திக்கோங்க. மாத்திட்டீங்கன்னா ஸ்க்ரீன் பிளாக்ல இருக்கும். பட் உங்களுக்கு கேமுக்கான ஆடியோ கேட்கும். அப்படியே கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, பிளெண்ட் டெப்த் மேப்ன்னு கேட்கும். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பிளெண்ட் டெப்த் மேப்ப டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேல பார்த்தீங்கன்னா, DX10ன்னு சொல்லிட்டு ஒரு தனி டேப் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த டேபுக்கு நீங்க போங்க. அந்த டேபுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காப்பி டெப்த் பஃபர்ஸ் கிளியரிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் நீங்க செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஆகும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, கீழ ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அந்த ஆப்ஷனையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது வந்து எக்ஸ்டெண்டட் டெப்த் பஃபர் டிடெக்ஷன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான டெப்த் பஃபர்ஸ். இப்போ இந்த கேம் என்னென்ன பஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுதோ எல்லாமே இங்க விசிபிளா இருக்கு. மொத்தம் 12 யூஸ் ஆயிட்டு இருக்கு இப்போ. இதில் நீங்க ஒவ்வொன்றா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை நான் செக் பண்றேன். ஓகே. எனக்கு இது கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது ஓவர்லே மாதிரி இருக்கு. ஸோ 2 செக் பண்றேன். ஓகே. இல்ல. 3 செக் பண்றேன். பிளாக் 4 செக் பண்றேன். இல்ல. 5 செக் பண்றேன். ஓகே. இப்போ நம்ம 5 செக் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னா, எனக்கு வந்து மெஷ் மாதிரி தெரியுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மெஷ்ஷஸ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இப்போ வேணும். ஸோ நான் 6 செக் பண்றேன். அடுத்தது வந்து 7 செக் பண்றேன். ஓகே. இது 3மே சேம். நான் 5ஏ சூஸ் பண்ணிக்கிறேன் இதுல. நீங்க 5, 6, 7 உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ பார்க்கறதுக்கு இது சேமாக இருக்கணும். இது எதுக்காக நான் பண்ணுறோங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஹோம் பட்டன் அழுத்திட்டு இப்போ எண்ட் அழுத்தி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கேமில் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி வந்து ஷேடோஸ் இல்லை. ஷேடோஸ் மீன்ஸ் ஆம்பியன்ட் அக்ளூஷன். அதாவது ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் ஒன்று மேலே ஒன்று பக்கத்தில் இருக்கிறப்போ லைட்டிங் பட்டு அதுக்கான ஷேடோஸ் வந்து வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷெல்ஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த புக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோஸே கிடையாது. ஷேடோஸ் மீன்ஸ் அந்த ஆம்பியன்ட் அக்ளூஷனே கிடையாது. ஆக்சுவலி லைட்டிங்கே ப்ராப்பர் கிடையாது. ஸோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் மறுபடியும் வந்து என்னோட ஓவர்லேவ் எனேபிள் பண்ணிக்கிறேன், என் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஒன்றும் பண்ணல, இதை அப்படியே வச்சுட்டு கேமை க்ளோஸ் பண்ணுங்கள், Alt F4 கொடுத்துட்டு. ஸோ கேம் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் Alt F4 கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னோட ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ரீசெட் இருக்கும், ப்ரீசெட் 1 and 2. ஸோ நீங்கள் எது வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ப்ரீசெட் 1 மட்டும் ஓப்பன் பண்ணி அப்படியே என்னோட கேம் டைரக்டரியில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீப்ளேஸ் கேட்டதுன்னா ரீப்ளேஸ் கொடுத்துக்கோங்க. ரீப்ளேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். உங்கள் கேமை லான்ச் பண்ணாலே போதும். எல்லா செட்டிங்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். உங்களுக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆனது தெரியுதா? சம்திங். ஸோ இப்போ நீங்கள் ரீஷேட் பட்டனில் வந்து உங்களுடைய ஹாட் கீ எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவில் தெரியும். ஸோ எல்லா ஃபில்டர்ஸுமே வந்து செக் ஆகிருக்கும். ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேம்குள்ளே போய்க்கிறேன். When you are exposed, throwing soldiers from rooftops and into structures is a useful way to create an escape route. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ரீகலர் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துருக்கோம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இதுதான் காய்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் என்பிசிக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த அப்ளிகேஷனை பண்ணியிருக்கேன். ஐ மீன் இந்த செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு லோ என்பிசியாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து SMAA இருக்கும், இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு FPS வந்து ஆட்டோமேட்டிக்காக டியூக் ஆயிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், DOF இருக்கும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. லாங்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸுமே ப்ளர் பண்ணி காட்டும். அவ்வளோதான். இது ரெண்டை மட்டுமே நீங்கள் அன்செக் பண்ணாலே போதும். ஸோ இப்போதைக்கு நான் அப்படியே வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃபைன். இப்போது வந்து இந்த புக் ஷெல்ஃப் சொன்னேன் தெரியுமா, இதுக்கான ஷேடோஸ் தெரியுதா உங்களுக்கு? இதை தான் நான் இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம எதுக்காக அந்த பஃபர்ஸை செட் பண்ணோன்ட்டு. ஸோ நீங்கள் அதை மட்டும் எனேபிள் பண்ண வேணாம், மற்ற எந்த எஃபெக்ட்ஸ் சொன்னாலும் நீங்கள் எனேபிள் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க, அது உங்களோட விஷ் தான். இப்போ நம்ம எதுக்காக அதை பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா MXAO இதுதான். ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு ஆம்பியன்ட் அக்ளூஷன். ஸோ இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தெரியுதா, சுற்றி இருக்கிற அந்த பாட்டுக்கான அந்த அவுட்லைன் கர்வில் இருக்கிற அந்த டார்க் ஷேடோஸ் வந்து மறைஞ்சிருது. ஆக்சுவலாக டிஃபால்ட் கேமில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த டெப்த் பஃபர்ஸை வச்சு தான் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வருது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃப்ளாகை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஷேக் ஆகிறப்ப கூட அந்த ஷேடோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது கூடவே ட்ராவல் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன். இது வந்து இப்போ இருக்க கேம்ஸில் இருக்கும், பட் பழைய கேம்ஸில் இருக்காது. நம்ம மேனுவலாக தான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஈஸியாக நம்ம இப்போ ரீகலர் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்க்குறேன். அந்த கேம் ப்ளேயோடய பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Altair. Master. Come forward. Tell me of your mission. I trust you have recovered the Templar's treasure. There was some trouble, Master. Robert de Sable was not alone. When does our work ever go as expected? It's our ability to adapt that makes us who we are. This time it was not enough. What do you mean? I have failed you. The treasure? Lost to us. And Robert? Escaped. I send you, my best man, to complete a mission more important than any that has come before. And you return to me with nothing but apologies and excuses. I did. Do not speak! Not another word! This is not what I expected. We'll need to mount another force. I swear to you I'll find him. I'll go in. No! You do nothing. You've done enough. Where are Melik and Kadar? Dead. No! Not dead.
Melik. I still live at least. And your brother? Gone. Because of you! Robert threw me from the room. There was no way back. Nothing I could do. Because you would not heed my warning! All of this could have been avoided! And my brother would still be alive! Your arrogance nearly cost us victory today. Nearly? I've what your favorite failed to find. Here, take it. Though it seems I've returned with more than just their treasure. Master, we are under attack. Robert de Sable lays siege to Masyaf's village. So he seeks a battle. Very well. I'll not deny him. Go. Inform the others. The fortress must be prepared. As for you, Altair, our discussion will have to wait. You must make for the village. Destroy these invaders. Drive them from our home. It will be done. Fast forwarding memory to a more recent one. Altair, it's good you've come. We need your help. What's happened? Templars. They attacked the village. Most of our people were able to get away. Most, but not all. What do you need me to do? Distract the Templars. Keep them occupied while I rescue those still trapped inside. As you wish.
Fast-forwarding memory to a more recent one. Altair, come. Al-Mualim's not done with us yet. Where are we going? Up there. We've a surprise planned for our guests. Just do as I do. It should become clear soon enough. Stand on that platform, Altair. Heretic! Return what you have stolen from me! You've no claim to it, Robert. Take yourself from here before I'm forced to thin your ranks further. You play a dangerous game! I assure you, this is no game. So be it! Bring forth the hostage! Your village lays in ruins, and your stores are hardly endless. How long before your fortress crumbles from within? How disciplined will your men remain when the wells run dry and their food is gone? My men do not fear death, Robert. They welcome it, and the rewards it brings. Good. Then they shall have it all around. Follow me, and do so without hesitation. Show this fool knight what it is to have no fear. Go to God! Oh, my leg! Ah! Oh, my leg! Quiet, or the Templars will hear us. Oh, my leg! Ah! Oh, my leg! Quiet, or the Templars will hear us. I'll stay behind and tend to you. You'll have to go ahead without us. The ropes there will bring you to a trap we've set. Go and release it. Rain death upon our enemies. You did well to drive Robert from here. His force is broken. It shall be a long while before he troubles us again. Tell me, do you know why it is you are successful? You listened. Were it that you'd listened in Solomon's temple, Altair, all of this would have been avoided. I did as I was asked. No, you did as you pleased. Malik has told me of the arrogance you displayed, your disregard for our ways. What are you doing? There are rules. We are nothing if we do not abide by the Assassin's creed. 3 simple tenets, which you seem to forget. I will remind you. First and foremost, stay your blade. From the flesh of an innocent. I know. And stay your tongue, unless I give you leave to use it. If you are so familiar with this tenet, then why did you kill the old man inside the temple? He was innocent. He did not need to die.
Your insolence knows no bounds. Make humble your heart, child, or I swear I'll tear it from you with my own hands. The second tenet is that which gives us strength. Hide in plain sight. Let the people mask you such that you become one with the crowd. Do you remember? Because as I hear it, you chose to expose yourself, drawing attention before you'd struck. The third and final tenet. The worst of all your betrayals. Never compromise the Brotherhood. Its meaning should be obvious. Your actions must never bring harm upon us, direct or indirect. Yet your selfish act beneath Jerusalem placed us all in danger. Worse still, you brought the enemy to our home. Every man we've lost today was lost because of you. I am sorry. Truly I am. But I cannot abide a traitor. I am not a traitor. Your actions indicate otherwise. And so you leave me no choice. Peace be upon you, Aldair. தட்ஸ் இட் கைஸ். நம்ம ஈஸியாக வந்து இப்போ வந்து ரீகலர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸை மறந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை ஃபுல்லாக வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கஷ்டமும் இல்லை. ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கூட இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து கூட நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்கேயுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். இதில் என்ன கிராஃபிக்ஸ் இருக்கோ அதுதான் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வெர்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா பார்டர் எனேபிள் பண்ணிட்டு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் செக் பண்ணியிருப்பேன். அதுதான் இந்த இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2க்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸு. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து நிறைய மோடிங்ஸ் அண்ட் இந்த மாதிரி ரீகலரிங் பற்றின வீடியோஸும் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். சைனிங் ஆஃப். நான் தான் ஜேபி.